Hello friends, வணக்கம். இது BC Tech Tamil YouTube channel. இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற வீடியோ எதை பத்தினா மைனர் பேட் கார்டுக்கு எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணனும் அப்படிங்கற முழு தகவலும் தான் இந்த வீடியோல பார்க்க இருக்கிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பார்த்தா மட்டும் தான் உங்களுக்கு இந்த தகவல் முழுசா வந்து சேரும். சோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நீங்க இப்போதான் நம்ம YouTube சேனலை முதல் முறையா பார்க்கறீங்க அப்படினா கீழ இருக்கிற subscribe பட்டன் கிளிக் பண்ணி subscribe பண்ணிட்டு அது தொடர்ந்து வர bell ஐகான்ல ஆல் என்ற நோட்டிஃபிகேஷனை எனேபிள் பண்ணி வெச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம YouTube சேனல்ல எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பாத்துறலாம். நம்ம YouTube சேனலுக்கு தனியா வந்து WhatsApp சேனல் ஓபன் பண்ணிருக்கோம். Telegram சேனலும் இருக்கு. அதோட லிங்க்ஸ் நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். நம்ம சேனல்ல வீடியோ பப்ளிஷ் ஆன உடனே அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நான் பப்ளிஷ் பண்ணிடுவேன். இதுல இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படினா நீங்க இப்போதான் அந்த சேனல்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாலும் இதுக்கு முன்னாடி நம்ம அப்லோட் பண்ண இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். சோ அந்த வீடியோஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோ மைனர் கார்டு ஃபில் பண்ணனும். ஓகேங்களா? மைனர் கார்டு நம்ம ஃபில் பண்றதுக்கு முதல்ல தேவை வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் 49A ஃபார்ம் வந்து நீங்க ஃபில் வாங்கிக்கணும். அதாவது பிரிண்ட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து முழுக்க ஏஜென்ட் நம்ம சேனல் மூலமா NSDL UTI ஏஜென்ட்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்கான ட்ரைனிங் வீடியோஸ் தான். சோ நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுக்கு மைனர் பசங்களுக்கு பேன் அப்ளை பண்றீங்கன்னா என்னென்னலாம் வந்து பேன் சென்டருக்கு கொண்டு போகணும் அப்படின்ற தகவலும் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஓகேங்களா? ஓகே, ஃபார்ம் 49 தான் இதல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம். ஃபார்ம் 49 பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேஜ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இத நீங்க ஃப்ரண்ட் பேக் னு சொல்லி நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் பேக் சொல்லி நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு இந்த ஃபார்மை எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். இத பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்ம் 49A எப்படி ஃபில் பண்றது அப்படிங்கற ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிரும். இதுல வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு நான் இதெல்லாம் வீடியோல சொல்லியிருக்கேன். தமிழ்ல தான் இருக்கு. இதுல வந்து இத பொறுத்தவரைக்கும் ஒரு 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு எப்படி ஃபில் பண்ணனும் அப்படிங்கற தகவலை தான் நான் கொடுத்திருப்பேன். மைனர் பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் ஃபில் பண்றப்ப ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் தான் நம்ம வந்து மாத்த போறோம். அது இந்த வீடியோ முழுசா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். ஃபார்ம் 49A பொறுத்தவரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 16 கேள்விகள் இருக்கும். இந்த 16 கேள்விகளும் நம்ம வந்து ஃபில் பண்ணனும்னா ஒரு சிலரை தவிர எல்லாமே ஃபில் பண்ணனும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து ஃபார்ம் 49A வந்து ஃபில் பண்ணனும் அப்படின்றத ஃபுல்லா பாத்துக்கோங்க. லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் எப்படி வந்து ஃபில் பண்றதுன்றது இந்த வீடியோவை பாத்துக்கோங்க. ஓகேங்களா? இது ரெண்டுமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இந்த டீடைல்ஸ் ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும் தான் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நேம் வந்து நீங்க ஃபில் பண்ண முடியும். இந்த மைனர் பசங்களுக்கு நான் சொன்னது போல ரெண்டு கரெக்ஷன்ஸ் என்ன அதுனா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இந்த 49A ஃபில் பண்றப்ப வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தப்பட்ட அந்த கேண்டிடேட் தான் வந்து பாத்தீங்கன்னா 3 இடத்துல சைன் போடுவாங்க. அதாவது இங்க வந்து போட்டோ ஒட்டிரணும். மைனர் பசங்களுடைய போட்டோ தான் இங்கேயும் ஒட்டணும். ஆனா சிக்னேச்சர் வந்து அவங்களுடைய பேரண்ட் யாரா ஒருத்தர் தான் போடணும். ஃாதர் இல்லனா மதர் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல சிக்னேச்சர் போடணும். இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா போட்டோக்கு மேல பாதி கையெழுத்து இருக்கிற மாதிரியும் பாதி கையெழுத்து வெளிய வர மாதிரியும் கையெழுத்து போடணும். அதுக்கு அப்புறம் இரண்டாவது பக்கம் இங்க வந்து கையெழுத்து வந்து போடணும். இது பேரண்ட் தான் போடணும். மைனர் பசங்களுக்கு பேரண்ட் தான் போடணும். மைனருடைய போட்டோஸ் இங்க ஒட்டிக்கலாம். மேல் ஆர் ஃபீமேல் யாரனாலும் சரி அவங்களுடைய போட்டோ இங்க ஒட்டலாம். இங்க ஒரு போட்டோ இங்க ஒரு போட்டோ. ஓகேங்களா? இந்த ரைட் சைடு ஒட்டக்கூடிய போட்டோக்கு கீழ வந்து பாக்ஸ் குள்ள தான் கையெழுத்து போடணும். பேரண்ட் தான் கையெழுத்து போடணும். லெஃப்ட் சைடுல ஒட்டக்கூடிய போட்டோக்கு போட்டோ மேல பாதி கையெழுத்து வெளிய வர மாதிரி நீங்க போட்றணும். ஓகேங்களா? அதே போல இரண்டாவது பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கையெழுத்து எல்லாமே பாக்ஸ்க்குள்ள வர மாதிரி நீங்க போட்றணும். இதுல என்ன கரெக்ஷன் அப்படினா ஓகேங்களா? ஃபார்ம் 49A பார்த்து ஃபுல்லா ஃபார்ம் ஃபில் பண்ணிடுங்க. கையெழுத்து அவங்க பேரண்ட் கிட்ட வாங்கிருங்க. யார் வந்து கையெழுத்து போடுறாங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு கண்டிப்பா இந்த ஃபார்ம் கூட சேர்த்து அட்டாச் பண்ணி இருக்கணும். அப்ளை பண்ணக்கூடிய அந்த மைனர் பசங்களுடைய ஆதார் கார்டும் இருக்கணும். அவங்களுக்கு கையெழுத்து போட பேரண்டோடைய ஆதார் கார்டும் இருக்கணும். ஓகேங்களா? ரெண்டுமே தான் நீங்க ஃபார்ம் ஃப்ரண்ட் பேக் ப்ளஸ் அவங்க ஆதார் கார்டு டீடைல்ஸ் சேர்த்து தான் நீங்க வந்து டாக்குமெண்ட் அப்ரூவல்ல நீங்க பண்ணனும். இந்த ஃபார்ம் 49ல ஃபில் பண்றதுல எந்த மாற்றமும் இல்ல. இந்த மைனர் பசங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்றப்ப எக்ஸ்ட்ரா என்ன பண்ணனும்னா
ரெஸ்பான்சிட்டிவ் அசஸ் இந்த ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்டுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும். அந்த பேரண்ட்டுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணுறப்ப மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஸ்ரீனும், ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் எஸ்எம்டியும் நீங்கள் ஃபில் பண்ணணும். அவங்களுடைய பேருக்கு பின்னாடி வேறு ஏதாச்சும் பேரோ இன்சிலோ இருக்குது. இப்போ வந்து சுமதி அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு செல்வியோ லட்சுமியோ இந்த மாதிரி ஏதோ ஒரு பேரை நம்ம வந்து வச்சுக்கலாம். அப்ளை பண்ணக்கூடிய அப்பாவுடைய பேர் அம்மாவுடைய பேர் கேண்டிடேட்டுக்கு கையெழுத்து போடக்கூடியது அவங்களுடைய அம்மா தான் கையெழுத்து போடுறாங்க. அவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா செல்வின்னு வச்சுக்கலாம். செல்வி அவங்க பேருக்கு பக்கத்தில் எம்மோ இல்லை வந்து மாணிக்கமோ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபில் பண்ணணும்னா செல்வின்றது ஃபஸ்ட் நேமில் ஃபில் பண்ணணும். இன்சில் இருந்துச்சுன்னா அந்த இன்சிலுக்கு டெஃபினேஷன் இங்கே வந்து லாஸ்ட் நேமில் ஃபில் பண்ணணும். இல்லை மாணிக்கம் அப்படின்னு இருக்குன்னா மாணிக்கத்தோடைய ஃபுல் பேரை கொடுக்கணும். சப்போஸ் வெறும் செல்வி மட்டும் இருக்குதுன்னா நீங்கள் லாஸ்ட் நேம் மட்டும் ஃபில் பண்ணால் சரி. ஃபஸ்ட் நேம் மிடில் நேம் நீங்கள் வந்து ஃபில் பண்ண தேவையில்லை. ஆதார் கார்டில் பேரண்ட்டோட டீட்டெயில்ஸில் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஃபில் பண்ணணும். வெறும் பேர் மட்டும் இருந்துச்சுன்னா லாஸ்ட் நேம் மட்டும் ஃபில் பண்ணணும். சப்போஸ் இன்சிலோ இல்லை பேருக்கு பின்னாடி வேறு பேரோ இருக்குன்னா அவங்களுடைய பேர் ஃபஸ்ட் நேம்லேயும் செல்வின்றவங்க அம்மா, அவங்களுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேமு, அவங்களுடைய ஹஸ்பண்ட் பேரோ இல்லை ஃபாதர் நேமோ மாணிக்கன் அவங்க செல்விக்கு பக்கத்தில் இருக்குது, அந்த பேரை வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் நேமில் ஃபில் ஆகணும். இப்படி ஃபில் பண்ணாதான் கார்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்வி மாணிக்கம் அப்படின்னு சொல்லி கார்டில் பிரிண்ட் ஆகி அட்ரஸ் வர்றப்போ வந்து பார்த்திங்கன்னா வரும். ஓகேங்களா, அதை நீங்கள் மைனூட்டாக வச்சுக்கோங்க. அப்புறம் அவங்களுடைய ஆதார் கார்டு பேரண்ட்டுடைய ஆதார் கார்டில் என்னென்ன அட்ரஸ் இருக்கோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அவங்களோட ஸ்டேட்டு அவங்களோட பின்கோடு இதெல்லாம் தனியாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்க்குறப்ப நம்ம வந்து ஒரு 18 வயசுக்கு மேலே இருக்கிற கேண்டிடேட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஹெம்செல்ஃபு, ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் ஹெர்செல்ஃபு நம்ம வந்து போடுவோம். ஆனால் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரெஸ்பான்சிட்டிவ் அசஸ்ன்னு இருக்குது இல்லையா, இதை அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இங்கே எழுதிடணும். ரெஸ்பான்சிட்டிவ் அசஸ்ன்னு இந்த பாக்ஸ்குள்ளே ஃபுல்லாக எழுதிடணும். இதை மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு கேண்டிடேட்டுடைய அதாவது எந்த மைனர் பசங்களுக்கும் அப்ளை பண்ணுற மேல் ஆர் ஃபீமேல் யாருக்கு அப்ளை பண்ணுறீங்க அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் இந்த 3 இடத்துல கையெழுத்து போடுறாங்களா அவங்க பேரண்ட்டோடைய ஆதார் கார்டு எல்லாமே சேர்த்து ஒரு 4 பேஜ் வரும். அது 4 பேஜும் 2 MBக்குள்ளே ஓகேங்களா, 2 MBக்குள்ளே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோடு பண்ணால் மட்டும் போதும். ஃபில் பண்ணுறது எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஃபில் பண்ணுறது டவுட்டாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், திரும்ப பாருங்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வந்து நேம் ஃபில் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்கேன். ஆதார் கார்டில் பேர் எப்படி இருந்தால் நம்ம எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஒன்று கொடுத்துருக்கேன். இதை பார்த்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் 49A ஃபுல்லாக ஃபில் பண்ணுறது வந்து எப்படின்றது இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பார்த்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு டிஸ்கிரிப்ஷனையும் பாருங்கள், இந்த வீடியோடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டும் பாருங்கள். இந்த வீடியோஸை நான் பின் பண்ணி வைக்கிறேன், அது பார்த்துட்டு இதில் ஃபில் பண்ணுங்கள். இல்லை ஜஸ்ட்டு வந்து ஒரு 2 கரெக்ஷன்ஸ் மட்டும்தான். 14 ஆப்ஷன் நம்ம வந்து மைனர் பசங்களுக்கு தான் ஃபில் பண்ணுவோம். ஓகேங்களா, நம்பர் 14 மைனர் பசங்களுக்கு ஃபில் பண்ணுவோம். அது யாருன்னா அந்த மைனர் பசங்களுடைய பேரண்டோட டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுவோம். இந்த ரெஸ்பான்சிட்டிவ் அசஸ் அப்படின்றத இந்த 16வது காலத்தில் இம்செல்ஃபுக்கு பதிலாக இந்த ரெஸ்பான்சிட்டிவ் அசஸை போடுறோம். ப்ளஸ்ஸு கையெழுத்து வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா யார் ஆதார் கார்டு கொடுக்குறாங்க, மைனர் பசங்களுடைய அப்பா கொடுக்குறதுனா அப்பா கையெழுத்து போடணும், அவரோட ஆதார் கார்டு கொடுக்கணும். அம்மா கையெழுத்து போட்டாங்கன்னா அம்மா கையெழுத்து போடணும், அம்மா ஆதார் கார்டு கொடுக்கணும். யார் ஆதார் கார்டு கொடுக்குறாங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸை 14வது காலத்தில் ஃபில் பண்ணணும். இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் அப்லோடு பண்ணால் போதும், உங்களுடைய மைனர் பேன் கார்டு கண்டிப்பாக வந்துடும். மைனர் பேன் கார்டை பொறுத்த வரைக்கும் 18 வயசுக்குள்ளே சின்ன வயசுலேருந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் வர்றப்போ ஃபோட்டோ வராது, மைனர் தான் வரும். கேண்டிடேட்டுடைய பேரண்ட்டோடைய சிக்னேச்சர் தான் கார்டில் வந்து ஃபில் ஆகும். அந்த கார்டு வந்து அந்த சிக்னேச்சர் வந்து அவங்க பேரண்ட்டு தான் வரும். ஓகேங்களா, ஸோ ஆஃப்டர் 18 வயசு முடிஞ்ச பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து மைனர் டு மேஜர் வந்து மாற்றிக்கலாம். அது எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதுவும் மாத்திர வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துடும். ஸோ உங்களுக்கு NSCL ஏஜென்சி UGTI ஏஜென்சி வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிட்டு எனக்கு தனியாக ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணுங்கள். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, மீண்டும் வேறு வீடியோவில் சந்திருக்கிறேன். நன்றி, வணக்கம்.